சோ கருவறை காதல் ஒரு அருமையான ஒரு தமிழ் எனக்கு வராது, இல்லு வராது, ஏன்னா நான் திருநெல்வேலிக்காரன். ஆனா நானும் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்துல 2 படம் நடிச்சிருக்கிறேன். பொன்னர் சங்கர்னு ஒரு படம், பெண் சிங்கம்னு ஒரு படம். இது இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இது அரசியல் கிடையாது, இருந்தாலும் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த 2 படத்துல வாய்ப்பு கிடைச்சது. நான் போய் கேப்டன் போய் சொல்றேன், வேற யாரும் சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நானே டைரக்டா போறேன் கேப்டன். கேப்டன் ஒரு விஷயம் கேப்டன், கேப்டன் கலைஞர் கதைவசனத்துல பெண் சிங்கம்னு ஒரு படமும் பொன்னர் சங்கம்னு ஒரு படமும் எனக்கு நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு, நான் நடிக்கலாமா வேண்டாமா? பயங்கரமா கோபம் வந்துச்சு அப்படின்னாரு. அவன் கலைஞர் கதைவசத்துல நடிக்கணும்னு நாயா அலைஞ்சிட்டு இருக்கிறான், நடிக்கலாமான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற, இப்படிதான் சொன்னாரு, நடிக்கலாமான்னு வந்து கேட்டு இருக்கிற. நானும் சத்யராஜ் சாரும் சென்னையில பட கம்பெனி ஏறி இறங்கும் போது அவருடைய கதை வசனம் மனோகரா, பராசக்தி இந்த மாதிரி படங்களுடைய வசனத்தை பேசிதான் நாங்க வாய்ப்பு கேட்டோம். நடிக்கலாமா கேட்கிற, போய் நடி அப்படின்னு. அரசியல் வேற, சினிமா வேற, போய் நடி அப்படின்னு. மாபெரும் ஒரு உத்தமமான தலைவர். நிச்சயமா நான் அவர் மூலமா சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் சினிமாவில் இருக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு சினிமாவில் உண்மையிலே சொல்றேன், அந்த சினிமாவை நாம் லவ் பண்ணணும். தம்பி பிர்லா போஸை நான் ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்னா, அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சித்தின்னு ஒரு சீரியல்ல நான் வந்து இன்ஸ்பெக்டர், அவர் எஸ்ஐயா நடிச்சேன். ஆனா தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா, என்ன கேரக்டரை முதல்ல கொடுக்குறோமோ கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் தான் கொடுப்பானுங்க. I have more than 347 movies, various language, Tamil, Telugu, Malayalam, Kannadam, Hindi. அவர் சொல்றாரு சீரியல் இல்ல சினிமா கஜினி அப்படிங்கிறாரு. அப்ப அது யாரு என் கூட நடிச்சது? சாரி, இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறேன். தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு. அதாவது டாபிக்கே மாறி எங்கேயோ போயிட்டேன், எதுல போனேன், ஸ்ட்ரக் ஆகி போச்சு. போலீஸ் கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 347 படத்துல ஒரு 280-90 படம் போலீஸ் தான். ஒரு 3 செட்டு வச்சிருக்கேன் காக்கி ட்ரெஸ். போன் பண்ணும்போது கேட்டுருவோம் மேனேஜர்கிட்ட, சார் 2 ஸ்டாரா 3 ஸ்டாரா, ஏசியா எஸ்பியா, என்ன பேட்ச் மாத்தணும்ல. தமிழ் சினிமாவில் சாபக்கேடு, ஒரு கேரக்டரை கொடுத்தா அதே கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் அவன் டிஸ்கஷன்ல எழுதிடுவாங்க. மீசை ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டர், பிர்லா போஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர். சரி பரவாயில்ல, எதா இருந்தாலும் சரி. சார் இந்த படத்துல என்ன சார் எங்களுக்கு நல்ல போலீஸ் இல்லையா? ஹீரோயின் ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு, நான் என்னன்னு சொல்லல, ஹீரோயின் ஃபேமிலியில ஒரு டஃப்பான ஒரு சார் வந்து ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டர், டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். இப்ப சிலர் வந்து படம் ஃபுல்லா வருவாங்க, சிலர் கொஞ்சம் வந்தாலும் நச்சுன ஞாபகம் இருக்கும். இவர் ஃபுல்லா இல்ல, ஒரு படம் ஆஃபுக்கு வருவார். ஆனா அவ்வளவுதான் அந்த படத்தினுடைய கதையோட சேர்ந்த ஒரு இம்பார்ட்டன்ட். இவர் வந்ததாலதான் படமே டேர்னிங் பாயிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கெப்பட்டு திருப்பி வருவார். ஸோ அவர் அருமையான கதாபாத்திரம் நம்புறேன். சாரை பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்லணும், முக்கியமான விஷயத்த. நீங்க பேச முடியுங்க. நல்ல விஷயம் சொல்லிட்டாரு. அப்பா அந்த காக்கி ட்ரெஸ் போடுறதுக்கு வெறுப்பா இருக்கு. பாவம் அந்த போலீஸ்காரங்களாம் டெய்லி அந்த அதுவும் இந்த அடிக்கிற 105 டிகிரி வெயில்ல போட்டுக்கிட்டு ரொம்ப உண்மையிலே பாவங்க. சார் ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ. ஏன்னா அருமையா கேரக்டரை மாத்தி கொடுத்தாரு. சிவாஜி இல்லையா, சூப்பர் சார். அதை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருது
ஃபர்ஸ்ட் சீனு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் உங்க படம் தளபதி எல்லாம் நான் காலேஜ்ல படிக்கும்போது போலீஸ்கிட்ட அடி வாங்கி நான் வந்து படம் பார்த்தேன் சார். இன்னைக்கு அந்த போலீஸ் கேரக்டரை உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. ஏன் 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 எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க, சங்கர் சார் சொல்லுங்க, அவர் தானே உங்களை கூப்பிட்டது அப்படின்னு. போலீஸ் அதுல சொல்லுவோம், பத்திரிகைக்காரங்க இருக்காங்க, டிவிக்காரங்க இருக்காங்க, உங்களை எப்படியே கூப்பிட்டு போனா தமிழ்நாடே கொந்தளிக்கும், ஸோ உங்க ஃபேஸை கவர் பண்ணணும் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் மனிதர். தமிழ் சினிமாவில் நான் 40 வருஷம் பார்த்ததுல நல்ல மனிதர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அதில் ஃபர்ஸ்ட் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள், இரண்டாவது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள், மூன்றாவது சூர்யா சார் அவர்கள். சொல்லிட்டு போலாம், ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல, சரியா? சோ அந்த கருவறை காதல் இன்னைக்கு பட துவக்க நாள். ஹீரோ ஹீரோயின், தம்பி பேர் என்ன பேரு? சார்லஸ், சாரதி, நீங்க லின்சி, ரெண்டு பேர். எந்த ஊர் சாரதி? நீங்க கோயம்புத்தூர்ல இருந்த இடம். ஓகே. அது ரெண்டு பேரும் நட்டின்னு சொன்னோம்னா சார் சொன்னாரு, பிர்லாபூர் சார் சொன்னாரு, நட்டின்னு சொன்னோன்னா அந்த எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாம, அந்த ஒரு கூச்சமும் இல்லாம, ஒரு வெக்கமும் இல்லாம டக்குன்னு நடிச்சாங்க பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து உண்மையிலே சொல்றேன், பெரிய விஷயம். நாங்களே யோசிப்போம், நம்ம இவ்வளவு படம் நடிச்சாலும் இவ்வளவு பேர் மத்தியில வந்து நட்டின்னு சொன்ன உடனே என்ன சார் எதுவுமே சொல்லாம நடிக்க சொல்றீங்க அப்படின்னு. பட் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, ரெண்டு பேரும் சூப்பர், நல்லா பண்ணீங்க. பர்டிகுலரா சாரதி வேற லெவல்ல பண்ணீங்க. தப்பா நினைச்சுக்காங்கம்மா, நீங்க இன்னும் தப்பா நினைச்சுக்காங்க. அவருக்கு 100 மார்க் கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் 80 மார்க் தான் கொடுப்பேன். அது காரணம் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். நான் லவ் மேரேஜ் தான் நிஜமாக. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு என் ஒய்ஃபு பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு லவ் வந்து, எனக்கு லவ்வுக்கு ரீரெக்கார்டிங் வச்சவரை எங்கள் அண்ணா இளையராஜா. நாடகத்தில் இருக்கும்போது, ஆனால் அவங்க நடிகை இல்லை, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ், அந்த லவ்ங்கிறது அழகை பார்த்த முகத்தை பார்த்தா வருவது இல்லை, மனதை பார்த்து வருவது, மனசை பார்த்து வருவது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தால் நீங்கள் ஏப்பா இதை விட நல்ல பொண்ணு தான் வேற பொண்ணுக்கு லவ் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. கதையின்படி அவங்க வந்து கரெக்டாக பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில் 2 பேரும் டைலாக் பேச வச்சாங்களே, அதுவே ரொம்ப. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், எனக்கு மிக மிக பிடித்த ஒரு தோழர், நண்பர், எனது சகோதரர், எனக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லலாம். அவங்களுடைய விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும். தனது ஒரு கூட்டமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் மெம்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இதை வந்து எவ்வளவு கொண்டு வந்து ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசிக்கிறோம். கூடிய விரைவிலேயே அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரஜினி சாருடைய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணோம். நானும் ரஜினி ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. 10 நாளைக்கு முதல்ல தான் பார்த்தோம். 10-15 நாள். அப்போ தனியா உட்காந்து என்ன சாமி தனியா சாமி தான் கூப்பிடுவோம். என்னையும் இளையராஜாவும் சாமி சாமின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன்னா 5, 5:30, 6 வரைக்கும் அங்கே வீட்டில் மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போகிறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமி சாமின்னு தான் கூப்பிடுவார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மிக அருமையான மனம் கொண்ட மனிதர். அவங்க அண்ணன் சொல்ல தட்டியவர் அல்ல, அந்த மாதிரி உள்ள. அவங்க அண்ணன் நடிப்பாரான்னு இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். வந்து இவருக்கு ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதோட அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பட்டு இருப்பாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகத்தான ஆசை. நான் 7 மணிக்கு ஒரு இடத்துல சென்று ஒரு திரைப்பட பாடல் இது வெளியீட்டு விழாவில் நான் தான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதை போய் மற்றவங்கெல்லாம் பார்க்குற ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அங்கே நிற்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கிறோம். ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே,
நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரோ அன்னையே வணங்கினோ உன்னையே என்று அன்னைக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற தாய் இல்லாமல் எவரும் இல்லை. ஆகவே இந்த தாய்க்கு வணக்கங்களை கூறி இவர்களது முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னால சொல்லிதான் அந்த நிகழ்ச்சியை காலி பண்ணிட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். அவசரம்லாம் நிச்சயமா வரணும்ன்றதுனால நான் வந்து அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கு. வாழ்வு வாழ்வு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் எத்தனையோ கிஃப்ட்கள் கிடைச்சிருக்கும் இது வரைக்கும். நீங்க அடையாத கிஃப்டும் இல்லை, விருதுகளும் இல்லை, அவார்டும் இல்லை. ஆனா இன்றைக்கு கிடைக்க போற ஸ்டேஜ்ல ஒரு சினிமா விழாவில் நாங்க தரப்போற உண்டு. நான் நினைக்கல இது வரைக்கும் யாரும் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சினிமா விழாவில் என்னுடைய அன்பு கலைஞர் சிவராஜ் அவர்கள் இதை தரணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அப்ப இதை கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா அது என்னன்னு பார்க்கணும் சார். இப்ப இவரு இதை எனக்கு தந்துதான் என்ன சொன்னாரு. என்ன சொல்லுவாங்க, காக்கா பிடிக்கிறையா பிடிச்சாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. இத சாருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி லைட்டா தான் சொன்னேன். அவர் என்ன மறக்காம அதை ஃபாலோ பண்ணி அது என்னன்னு காட்டுங்களேன் கொஞ்சம் கீழே வச்சு. சரி மீடியாக்கு தெரியாது. சோ இது ஒரு நல்ல இனம் பிள்ளாப்பழம் சரிக்கு சொல்ல. அது அவருடைய தோட்டத்து கட் பண்ணி எல்லாம் சாப்பிடலாமா? நன்றி 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 நன்றி. டாக்டர் வந்து இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனா வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க இனிப்பான உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. எதிர்பார்க்காத ஒரு பரிசு தான் கொடுத்துருக்குறீங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு விழா என்னைக்காவது கூப்பிடுங்க, ஒரு நல்லா எல்லாரும் சேர்ந்து பாட வச்சு பேச வச்சு கேட்டு நம்ம மகிழலாம். ஹீரோயின் வாமா பக்கத்துல வந்து நில்லுமா. தாத்தா வயசா நான் வந்து தாத்தா வயசு உங்க தாத்தாவுக்கு வயசு இருக்குமா? நான் உங்க சின்ன தாத்தா மாதிரி இருக்கணும். வா பக்கத்துல வா. எங்க ஹீரோ வாமா. ஹீரோயின் பக்கத்துல தான் நிக்கிறேன். எங்க இருப்ப ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது. நெஞ்சை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா பைங்கிளே, நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதினி நாட வரணும். ஏஆர்எம் ரசீம் சார் வந்து ஒரு ஆன்மீக கூட்டம் தான் நான் அவரை சந்திச்சேன். என்னவோ தெரியல, நான் பார்த்த உடனே சொன்னாரு, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், முக்கியமான ஒரு கேரக்டர், அதை நீங்க பண்ணுவீங்க, நான் கூப்பிடுறேன் சார்ன்னு. டேட் புக் பண்ணி அன்னைக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போனேன். ஏன்னா நான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிரத்னம் சார், பாலா சார், அமித் சார், செல்வராகவன் சார், இப்ப இருக்கிற நம்ம துணிவு பட டைரக்டர் வினோத் சார், அப்புறம் நெல்சன் சார், இவங்க படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல எங்க ரஜீம் சார், ரஜீம் சார். ஏன்னா அவர் கூட என்னால ஓட முடியல, பயங்கர ஃபாஸ்ட். இங்க விட்பா குடும்பத்தை பார்க்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி விட்பா குடும்பத்தோட ஒரு விழா இருக்கு வாங்கன்னு சொல்லி. எங்க சார் பண்றீங்கன்னு கேட்டேன். அம்பத்தூர்னாரு. நான் ஆல்ரெடி மீன் முழுக்கு வந்திருக்கேன்.
அங்க அந்த குடும்பத்தை பார்த்து நான் இவ்வளவு பெரிய குடும்பம்னு. எங்க சார் அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்ல இல்ல சார், கொஞ்சம் லிமிட்டட் பர்சன்ஸ் தான் கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு தெரியல, கங்கை அமரன் சார் மேல உண்டான ஒரு காதல் 2 பேரும் எனக்கு தெரியல. ஏன்னா பூர்வ ஜென்மம் ஒண்ணு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு அன்பு, அவருக்கு இவர் மேலேயும் இவருக்கு அவர் மேலேயும். அலுவலகத்தை திறந்து வச்சு உட்கார சொல்றாரு. இல்ல இல்ல நீங்க தான் உட்காரணும்னு ஃபர்ஸ்ட் ரஜினி சார் உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் அவரை உட்கார சொல்றாரு. பக்கத்துல இடம் கொடுக்குறாரு. அந்த ஆத்மா பாருங்க, ரஜினி சார் மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கு. நான் உண்மையாவே சொல்றேன், குடும்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, இது அறிவியல் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்றேன், இனவிருத்தி தான். ஒரு மனுஷன் ஒண்ணு படைக்கிறான்னா அது இனவிருத்தி. அடுத்தது என்ன? குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆனா அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு குடும்பம் வேணும், கண்டிப்பா வேணும். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையா சொல்றேன், ரொம்ப அன்பான குடும்பம். என்ன ரிசீவ் பண்ணி, நான் ரஜினி சாருக்கு இது புது லொகேஷன் இருக்கு, நான் வந்ததுல ஆபீஸ்க்கு, உங்க குடும்ப உறுப்பினர் தான் என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஃப்ரூட்ஸ் டீ எல்லாம் கொடுத்து, ரொம்ப அன்பான குடும்பம், ரொம்ப ஒழுக்கமுள்ள குடும்பம், டிசிப்ளின், ரொம்ப கண்ணியமான குடும்பம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதெல்லாம் ஏஆர்எம் ரஜினி சார் சம்பாதிச்சிருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அன்பு தான். ஆமா, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அச்சாணியில் தானே இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. காசு பணத்துக்கு, ஒரு பெரிய செல்வாக்குக்கு, ஒரு பலத்துக்கு அடங்காத ஒரு மனுஷன் என்னன்னா யாருன்னா அன்புக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். அன்பால அண்ணே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குண்ணே, உங்களால முடிஞ்ச அது பண்ணுங்கண்ணே அப்படின்னும் போது அந்த அன்பு தான், அந்த அந்த அச்சாணியில் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சோ என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம என்னோட நடிப்பு திறமை மட்டும் எதிர்பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த வித்வா ஃபிலிம் டீமுக்கும் ரஹீம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட 100% என்னோட உழைப்பை போட்டு நான் இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன்றது நான் இங்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பெரியோர் சிறியோர், ஆன்றோர் சான்றோர், நம்ம சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ரஹீம் சார் என்கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, ரஜீன் சார் சாரி, அதை நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த கருவறை காதல் அவருக்கு மட்டும் ஒரு கனவு கிடையாது, எனக்கும் சரி இந்த விப்வா டீம்ல இருக்க நிறைய பேருக்கு அது ஒரு கனவா இருக்கும். அந்த கனவு கூடிய சீக்கிரம் ஒரு உருவம் எடுத்து உங்க எல்லாரையும் வந்தடையணும்னு, அந்த மீன் டைம்ல உங்க எல்லாரோட ப்ரேயர்ஸும் வாழ்த்துக்களும் இந்த படத்துக்கு இருக்கணும்ட்டு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவரு வேற வைஃபும் சேர்ந்து ஒரு 3 lakhs போட்டிக்கிறாங்க. 1 கோடியில் எடுக்கிறோம் சார், ஆனா படம் ஒரு 3-4 கோடி வேல்யூவேஷன் இருக்கும். ஏன்னா எங்களோட உழைப்பு அவ்வளவு இருக்கும், அவ்வளவு கடுமையான எல்லாருமே உழைச்சி ஒர்க் பண்ண போறோம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் போட்டிங்க, ஒவ்வொரு ஆளா சொல்லல. உத்தம் குமார் ஒரு 5 lakhs வந்திருக்கிறார். ஏன்னு சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிறிக்க முடியாது. அதே மாதிரி இதுல ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். படத்துல போட்ட காசை நாங்க எங்களோட விட்வா டீம் செய்யற 1 லட்சம் டிக்கெட்டை நாங்க இஷ்யூ பண்றதுக்கான நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கோம். 1 லட்சம் இன்டூ 120 ரூபாய் மினிமம் டிக்கெட், 1,20,00,000. போற ராசி படம் தேர்தல் போறதுக்கு முன்னாடியே வந்துருக்கு. பாரிய அது மாதிரி வெளிநாட்டு உலகம் முழுக்க படம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல எல்லாம் இப்ப கனடாவில் ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ 300 பேரோட ஒரு ஷோ ஓடினா இங்க ஒரு 20 ஷோ ஓடின மாதிரி தமிழ்நாட்டில். அந்த கரன்சி வேல்யூவேஷனை சொல்றேன். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியில ஒரு தியேட்டர் ஒரு ஷோ 2 ஷோ கிடைச்சா போதும். ஸோ பெரிய மார்க்கெட்டிங் சிஸ்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு ஒர்க் பண்ணிக்கிறோம். எனக்கு ப்ரொமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு கங்கைமரன் சார், நான் உங்களுக்கு விஜய் முதலமைச்சர்கிட்ட நானே நேரடியாக போவேன். எனக்கு அதுக்குரிய நெட்வொர்க், அந்த லைன் எல்லாமே இருக்குது. இப்ப விஜயுடைய கார் டிரைவர் யாரு, அவருடைய மகன், அவர் பேரு கார் டிரைவர் ராஜேந்திரன். நண்பர்கள் தான். ஸோ எனக்கு அதுவும் ஒரு பிளஸ் தான்.
அவருடைய மகன் தான் இன்றைக்கு கொரோனா, முக்கியமான பதவி பார்லிமெண்ட்ல கொரோனா. ஸோ எல்லாமே சாதாரணமாக நடந்திருக்கின்றது. எங்களுடைய வழக்கு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பி வர சொன்னாங்க. வர சொல்ல டைம்ல என் அட்வொகேட் யாருமே இல்லை. அப்ப அப்துல்லா, எங்களுடைய அமைப்பின் வைஸ் பிரசிடென்ட் அப்துல்லா கிட்ட சொன்னேன், இப்படி அப்துல்லா நீங்க நல்ல லாயர் இமீடியட்டோட அவர் உடனே நம்பிக்கையான சசிகுமார், வாங்க சசிகுமார், அம்பத்தூர் எம்எல்ஏக்கு இந்த செய்தி போகணும், தயவு செய்தி மீடியாட்ட கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் என் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு அந்த என்னுடைய சினிமா விழாக்களிலும் அரசியல்வாதிகளை சேர்க்கறதில்லை. திமுகவுல அமைச்சர்மார நான் நெருங்கி போகக்கூடியவங்க இருக்கிறாங்க பல பேர். அதுக்கு காரணங்கள் பல இருக்கு. இலங்கை தமிழர்களோட திமுக கலைஞருடைய உறவுகள் இருக்கு. அதற்கூடாக எனக்கு ஈஸி. ஆனா சினிமாக்குள்ள அரசியல் வேணும் அப்படின்னு. இப்ப இளைய தளபதி விஜய் சிஎம் இங்க கூட்டிக்கு வர முடியாது. நம்ம ஃபியூச்சர்ல எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவார். அவருடைய பிரதிநிதியாக அம்பத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ வரணும்னு ஆசைப்பட்டது. மீடியா நீங்க சொல்லுங்க இது. ஆனா அவரு ஆசைப்பட்டது, அவரை இன்வைட் பண்ணினது ரோட்ல 4 கார்ல போக்குவரத்து எங்களையும் வர சொல்லி நாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி கருணாகரன் நண்பர் கருணாகரன் நம்முடைய பணமுடி மணி இவருடைய ஏற்பாட்டுல இவருடைய தம்பி இங்க வந்திருக்கிறார். எங்க இருக்கிறார் தெரியாது. வாங்க வாங்க கருணாகரன், அவருடைய எம்எல்ஏ பிஏ, அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட். அந்த லிங்க்ல நாங்க ரோட்ல ஹைவேல இடமறிச்சு தான் இன்விடேஷன் கொடுத்தோம். அந்த எம்எல்ஏ வர ஆசைப்பட்டது இளைய தளபதி விஜய் சிஎம், சினிமாவில இருந்து வந்தவர், என்னை தூக்கி வைத்தவர், எனக்கு வாழ்க்கை தந்தவர். 3 மணித்தியால எங்களோட இருப்பாங்களா ஒரு ஸ்டார் எங்களோட ஓடியோ லான்ச்ல ஜில்லா படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு 3 மணித்தியால எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஜில்லா படம் ஷூட்டிங்க 10 நிமிஷம் நாங்க ஸ்டாப் பண்ணாலே கத்திக்கு நிற்போம் கோவத்துல. அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாரு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார். அதுல இளைய தளபதி விஜய் சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு ஓடி லான்ச் பண்ணி அந்த விஷயம் இலங்கையில வரலாறு காணாத வெற்றி தான் அந்த படம். இளைய தளபதி விஜய் ஓடி லான்ச் பண்ணிட்டாருனோட விஜய் ரசிகர்கள் இருந்து இலங்கை சேனல் எல்லாமே வைரல் ஆக்கி, அப்ப வர்தா புயல் இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியாம போயிட்டு ரூம்ல கதவை மூடிட்டு அழுத. இவ்வளவு வாய்ப்பு தந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் மோகன்லால் விஜய் எல்லாம் ஓடி லான்ச் பண்ணி எனக்கு சக்சஸ் ஆலியது. ஆனால் எனக்கு தந்த வெற்றி ஒரே டைம்ல 3 படத்தை நான் ஷூட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசூல் வந்தது. அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியாக முடிஞ்சது. டிவிடி மட்டும் 2,12,000 டிவிடி சேல் பண்ணினோம் நாங்களே. 100 ஒரு டிவிடி எவ்வளவு 2 கோடி வசூல் டிவிடியில மட்டும். ஸோ அதை ரீரிலீஸ் பண்ண போறோம். அந்த இளைய தளபதி விஜயினுடைய பிரதிநிதி அம்பத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ கஷ்டப்பட்டு வந்தவர், வாழ்க்கையில் போராடி வந்தவர். இந்த அந்த ஒரு விஷயம்தான் நான் அம்பத்தூர் எம்எல்ஏ இன்வைட் பண்றது காரணம். ஆனால் வராமல் தடுத்து விட்டார்கள். என்ன அதுக்கு தடுத்த அந்த லேடி பொய்யான குற்றச்சாட்டுகளை அம்பத்தூர் எம்எல்ஏக்கு அனுப்பின அந்த குற்றச்சாட்டுகளை எனக்கு என்னுடைய மகனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அது சட்ட ரீதியாக நாங்க அதை இன்னமும் பண்ண போறோம், அது வேற விஷயம். அடுத்தது என்ன குமார், என்ன குமார் அது அசிங்கப்பட்டுட்டு ஏ குமார் இப்ப ஜஸ்ட் இப்ப ஒரு 1/2 hour மேல அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. அவங்க விஐபி பெண்டக்கர்ல சேர்க்கலங்கிறதுக்காக என்னவெல்லாம் உங்களை பத்தி நான் நெருங்கி பழகிட்டு இவன் இப்படி ஆனவன் இப்படிலாம் தப்பு பண்ணினான், பண்ணோட மோஷன் நான் கண்ணால கண்டு சொன்னா நம்புவாங்க யாரும் டக்குன்னு. அதை விசாரிக்கணும் அது. ஸோ அப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது நாளைக்கு அம்பத்தூர் எம்எல்ஏ தெரிய போகுது. உண்மையை நாங்கள் வழங்கப்படுத்த போறோம். A to Z ஆதாரங்களை சொல்ல போறோம். அட்வொகேட் நாங்கள் போகிறோம். அப்ப விஜயினுடைய இளைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சருடைய பிரதிநிதி இந்த அந்த ஒரு விஷயம்தான் பக்கத்தில் இருக்கிற எங்க ஆபீஸ்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏ இங்க வரணும்னு சொல்லி நான் விரும்பினேன். கங்கை அமரன் விரும்பி இருந்தாரு. அவர் எனக்கு திருப்பி சொன்னாரு, அம்பத்தூர் எம்எல்ஏ கூப்பிடுங்க, அவரையும் கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அப்ப என்னுடைய பிரிவி தியேட்டரை அவரும் ஓபன் பண்ணட்டும், நான் பின்னால நிக்கிறேன்னு சொன்னாரு. யாரு சொன்னாரு? கங்கை அமரன் சார். எவ்வளவு பெரிய லெஜண்ட். இல்ல அவங்களுக்கு தான் முக்கியம், அவங்களுக்கு. நான் சொல்லல சார், 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. சோ அவரு வரவிடாமல் இப்ப தடுத்துட்டாங்க. தற்காலிக வெற்றி மாதிரி ஒரு சந்தோஷம். நக்கல் பண்றாங்க எங்களோட வீட்டை இருந்து எங்களோட இருந்து ஒன்றா சாப்பிடுறவங்க தான்.
அவங்களுக்கு அந்த பதவிகள் உரிய இடங்கள் கொடுக்கல, கொடுத்திருப்போம் அடுத்த மாசம். அதுக்கடையில அவசரப்பட்டாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் நினைக்காமல் எங்களை யாரும் நெருங்க முடியாது, எங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.